குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள். ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு. இது ஒரு ஸ்பெஷலான மாதம். இது ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதத்துல முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா, வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகா சிவராத்திரி அப்போ ஒவ்வொரு வருடமும் இதை ஒரு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாலை 6 மணிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டு நீங்க சிவனிடம் நீங்க கேட்கும் போது எல்லா பிராப்தமும் நடக்கும். அடுத்ததா மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா சுயஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததா மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீட்டுல ராகு இருக்கிறார். ஸோ இவர் தான் முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் சூரியனா இருக்கட்டும், சந்திரன் அப்பப்போ 2 நாட்களுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே வருவார். பட் இப்போ கும்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன். அடுத்ததா சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும். குரு ஆல்ரெடி பார்வை செலுத்துகிறார். அப்போ கேதுவும் பார்வை செலுத்துகிறார். சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு. இதெல்லாமே கிரகங்கள் ஒருங்கிணைத்து 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது. இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, சனி 12ஆம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள். அப்போ உங்களுக்கு இந்த நிறைய பிரளயம், அரசியல் மாற்றங்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ சிம்மத்துல தான் சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அதே சூரியன் இப்போ ராகுவோட இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள், அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம், அதாவது என்னன்னா ட்ரெயின் கிராஷ், ரயில் விபத்துக்கள் நடக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும். அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம், ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும். அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும், ஏன்னா புதன் அங்க வக்கரமாவும் ஆக போறாரு. அப்போ 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ ஃபோன், இது எல்லாமே புதனை குறிக்கும். அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள், நிறைய பேரோட சொல்லுவாங்க தெரியுங்களா, வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே வர போகுது. அப்ப இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பண பரிமாற்றம், இந்த பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே ராகு விழுங்கும் அப்படிங்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மாசி மாதம் நடக்க போகுது. அப்போ புதன் வக்ரம், அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க. அப்ப யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அயல் நாட்டுல, அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் கொஞ்சம் ப்ராப்ளம்ல மாட்ட போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமா வைத்துக்கொள்ளுங்க. அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி
அது நல்ல ரகசியங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா இருக்கிறதுனால முக்கிய அளவுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி ராகு பிரம்மாண்டம். ராகு ஈக்குவல் டு 100% பிரம்மாண்டம், 1000% பிரம்மாண்டம். அவர் ஒரு சின்ன ஒரு காய நகர்த்தினா அந்த விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ கால புருஷனோட வீட்டுல 11ஆம் வீடு அப்படிங்கும் போது 11 12 கனெக்ட் பண்ணுங்க. சனி 12ல இருக்காரு. அப்போ எவ்வளவு விரயங்கள். அப்போ விரயங்கள் உலகளாவிய விஷயங்கள் பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா. அப்போ என்னன்னா குரு பார்வை படும் போது அப்போ இப்ப கொஞ்சம் நகை கம்மியா இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியா போகுது. எல்லாமே பிரம்மாண்டமா மாறப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களோட மாசி மாதம் 2026 பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பாத சனியிலிருந்து விடுதலை, அதாவது உங்களுடைய 7.5 நாட்டு சனி இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6க்கு அப்புறம் விடுதலை ஆயிடுச்சு. அப்ப இந்த மாசி மாதம் இது வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். புதுசா ஒரு இடம் வாங்குறீங்க, புதுசா ஒரு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்துல யோசிச்சு அடுத்த மாதத்துல நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லதா வரும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்காம இருந்திருக்கும், லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, வீடு ஃபுல்லா பிரச்சனையா இருந்திருக்கும். இப்போ எல்லாமே செட்டில் ஆகி சார்ட் அவுட் ஆகி உங்களுக்கு அந்த திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி தொழில நிறைய முன்னேற்றங்கள். பாதகாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல அமையும் போது, ராகுவோட இணையும் போது எப்பவுமே வார்த்தைகளை கவனம் தேவை. தேவையில்லாம பேசாதீங்க. இது மட்டும்தான் பெரிய மைனஸ். ஸோ அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய முன்னேற்றம், புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. ஸோ இதெல்லாமே சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி தாயினால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது. தந்தையினால் இது தாய்க்கு கொஞ்சம் உடல் நலம் கொஞ்சம் பாதிப்பு வரும் 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால. அது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வாயில ஹீட்டு, அவங்களுக்கு வாயில ஹீட், உங்களுக்குமே அதான் நடக்கும். இந்த ஹீட்டில் நாக்கில் கொப்பளம் வர்றது இது எல்லாமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாடி கூலிங்காக நீங்கள் ஜூஸஸ் நிறைய குடிச்சு நல்லா பழங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இதெல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரசியலில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து தான் இது பண்ணுவார். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா சனி அப்படிங்கும்போது உங்களோட 2ஆம் வீட்டை சூரியன் பார்க்கும்போது இது எல்லாமே காம்பினேஷன் பண்ணும்போது புது நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவாங்க, ஒரு பெரியவங்க வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களா இருக்கட்டும், அரசியல் ரீதியான விஷயங்களா இருக்கட்டும், உங்களுடைய படிப்புக்குரிய காரியங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஹெல்ப் வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்ரன் 2ல வரும்போது நிறைய பெண் தெய்வ வழிபாடுகள் இந்த டைம்ல நீங்க ஜாஸ்தி பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி சித்தர் வழிபாடு இது எல்லாமே உங்களுடைய லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி உங்களோட ஜனனகால ஜாதகத்துல ராகு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்காரு, அந்த வீட்டு பலன்களையே அந்த பாவகத்திலிருந்து கொடுப்பாரு. அப்போ சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. தசா புக்தியின் அடிப்படையில் இந்த பலன்கள் மாறும். ஒருவேளை நல்ல தசாபுக்தியா இருந்துச்சுன்னா சூப்பர், கை வேற லெவல் உங்களை கூப்பிட்டுட்டு போயிடும். இதே பாதகம் செய்யற தசாபுக்தியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கான பரிகார சூட்சமங்கள் எல்லாமே இருக்கு. கீழே இருக்கு நம்பருக்கு கால் பண்ணி என்ன மாதிரியான பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் தான் இதெல்லாமே செய்யும் போது நம்மளோட லைஃபே சேஞ்ச் ஆயிடும். என்னோட பரிகாரங்கள் சொல்லி நிறைய பேர்த்தோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாருமே எங்கிட்ட ஆன்லைன்ல, ஏன்னா அப்ராட்ல இருந்து எல்லாருமே நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது இவ்வளவு எளிமையா நீங்க பரிகாரங்கள் சொல்றீங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கான, இதை பண்ண என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எளிய பரிகாரங்கள் மூலியமா நம்மளுடைய தலையெழுத்தையே மாத்தலாம். எல்லாருக்கும் விதிகள் படிதான் பிரச்சனைகள் வரும். இது விதி, ஆல்ரெடி எழுதப்பட்ட விதி. அப்போ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ண, சில பரிகாரங்கள் கரெக்டா நம்மளுடைய நன்னடத்தையினாலும் பரிகாரங்கள் மூலியமாகவும் இது நல்லா கொண்டுட்டு போகும் நம்மளோட லைஃபை. ஏன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான், நம்ம எல்லாமே பார்த்துட்டே இருக்கோம். அப்போ எப்போதான் நம்ம சரி பண்றது, பிரச்சனையோடய நம்ம உலா வர முடியுமா, நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம்ல. ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டே இருப்போம், சண்டை போட்டே இருப்போம், ஒரு காலகட்டத்தில் நம்ம பேசுறதே நிப்பாட்டிடுவோம். ஏன்னா அன்னைக்கு தான் நமக்கு அந்த யோசனை வரும், இவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, நம்ம அமைதியாக போனால் நல்லது. நான் அந்த டைம்ல அமைதியாக போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நல்லது நடக்கும். அதை தான் நான் சொல்றேன். ஆனாலும் கோவப்படக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதெல்லாம் நான் சொல்லலை. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த காலகட்டத்தில் இவ்வளோ எரிச்சல்களோ இந்த பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு விலகி உங்களுக்கு நன்மையை தரும். சிவனையும் பெருமாளையும் பிடிச்சிக்கோ, உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரும்.